சொன்னா 26ல் என் தம்பி எல்லாம் முடிவெடுத்தா மாறிடும். இந்த அதிகாரம் எல்லாத்தையும் அதான் செய்யுது. நீங்க சாராய ஆலையா அதுவே வச்சுக்குது, கொக்கைன்னு கஞ்சா அப்படின்னு தான் அதுவே தான் விற்கிது, நீ வீட்டு மனை விற்பனையா அதுவே தான் செய்யுது. வேற ஏதாவது தொழில் சொல்லுங்க, காலையில் குழந்தைகளுக்கு உப்புமா போடணுமா அதுவும் அதே தான் போடுது, திரைப்படமா அதே தான் எடுக்கும், அதே தான் விநியோகம் பண்ணும். அது முட்டை கேட்டால் அடிக்கும், கட்ட கம்பு வச்சு அடிக்கும், அது மாதிரி நிலைமை இருக்கு. இப்போ இது எல்லாம் இந்த நபிகள் சொன்னதான். ஒரு காலம் வரும், அது அழிவுக்கான காலம்ங்கிறவுல அது அந்த காலம் இதுன்னு தெரியுது. ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதுக்கு சமமாக இருக்குங்கிறாரு. அது இந்த காலம்தான். அப்போ இலங்கையில் நடந்ததும் பங்களாதேஷில் நடந்ததும் இங்கே நடக்காதுன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அது மாதிரி ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் போது, மக்கள் கிளர்ச்சி வரும்போது யாரும் எதிர் நிற்க முடியாது. அது விரைவில் இங்கே நடக்கும்.